எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் எழுதி மேடையில் இருக்கிற என் நண்பர்களாம் எழுதி கொண்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் பேசுறதுக்கு நேரம் போதுமானு தெரியாதனால எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் எழுதாம வந்துட்டேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததுக்கு ஆண்டவனுக்கு நன்றி. இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இது இந்த படம் உருவானது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப நிதானமாக பொறுமையாக எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான். திரு ஆர் உதயகுமார்லேருந்து, திரு ஆர்கே செல்லுமணியிலேருந்து, திரு பேரரசுலேருந்து. அஃப்கோர்ஸ் பேரரசு படம் நான் வைப்பான்ல, ஆனால் வைப்பானிருக்கேன். திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவருடைய தகப்பனாருடைய இசையில் சின்ன வயசுலன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, நான் சொல்லலாம் பரவாயில்ல. சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு 42 வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் படித்தோம் ஒன்றா. அப்போ தரணின்னு ஒரு செய்யார் ரவி, அவங்க நான்லாம் கிளாஸ்மேட்டு. இந்த ஒல்லிய ஒருத்த விஸ்குன்னு போவா, இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா, வாமா மின்னல், டக்குன்னு போயிடுவார். யாருன்னு பார்த்தா ஆர்கே செல்லுபடியா இருப்பார். சரக்குன்னு போயிடுவார். எங்கடா போடாருன்னு பார்த்தா போயிட்டு இருப்பார் ஒருத்தர். அது மாதிரி என்னை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது. காரணம் என்ன காரணம்னு தெரியல. இன்ஸ்டியூட் போன உடனே என்னுடைய ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போகிறேன் இன்ஸ்டியூட்டுக்கு. போனால் இன்ஸ்டியூட்டுக்கு அன்னைக்கு லீவு. நானும் கேமராமேன் பண்ணிரு தரணி 3 பேர் தான் ஒன்றா போகிறோம். என்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது, ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒன்று. ஸோ நேராக பாண்டிச்சேரி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசணுன்னா நீண்ட நெடிய நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தை நான் குறைச்சிக்கிறேன். என் நண்பன் அஃப்கோர்ஸ் ஆர்கே அது செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும். உதயகுமாருடைய முதல் படம் நான் பண்ணும்போது, இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா இந்த தேனாம்பேட்டையில், அதுதான் எங்களுடைய மணி ஐயரோட ஆஃபீஸ். அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அஃப்கோர்ஸ் பிவா சாரையும் நாங்கள் தான் மீட் பண்ணேன். ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன், பாலவேன பறவைகள். ஸோ அது ஆர் உதயகுமார் பார்க்குறாரு. ஆர் உதயகுமார் அந்த படம் கிடைக்கும்போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை. ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அவர் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம். ஸோ இது எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு. ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு, நீ வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு 104 டிகிரி ஜுரம். நான் சொன்னேன், உதவி முடியலடா என்னால். என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அங்கே. அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். இப்போ சொன்னார்ல அவர், அதான் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ கூட அது இருக்குன்னு பார்த்தேன். அதில் கேமரா சிவிதான் கேமரா ஒரு அப்படி. அப்போ இங்கே ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்னு போடுவாங்க எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பக்கபலமாக எல்லோரும் இருந்தாங்கன்றது வேறு விஷயம். ஸோ ஒரு லென்த்தி ஷாட் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்று வைப்போம். இங்கேருந்து கேமரா அப்படியே கிரைன் போனால் கிரைன்லேருந்து டவுன் வரும், இங்கேருந்து மேலே போகும். ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தா. என்னை ஓட விட்டு நான் சொன்னேன், சொல்லு முடியலடா எனக்கு. அப்படி ஒரு படம் பண்ணோம். ஸோ டெடிக்கேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன். அதே போல் ஆர்கே செல்லுமணி சொல்லலாம். அவருடைய முதல் படம் அவர் படம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம். ஸோ இந்த படம் நான் பண்ணுறேன்னா பக்கத்துலேயே ஆஃபீஸு, 13 ராஜாபாத்தா ஸ்ட்ரீட், 14 ராஜாபாத்தா ஸ்ட்ரீட். அப்போ
புலவர் சாரணி படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆட்டோ சங்கர் யாருன்னா ஆட்டோ சங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து தரமணிலேருந்து ஒரு பாலம் இருக்கும், நடந்து போகிற பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலம் வந்து தாண்டி இப்போ ரோடு ஆகிடுச்சு, இப்போ 2 ரோடு ஆகிடுச்சு. அதை தாண்டி போனால் அவர் இருக்கிற இடம். நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்போல்லாம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் எனக்கு கொடுக்குற நம்பர் ஒரு ஜாலியாக பண்ணோம் அந்த கேரக்டர். ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையாக ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான். ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம். என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா நல்லா இருக்குமா, இப்படி பேசினா அப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு என்னை வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிப்பார். ஆர்கே செல்லுமணி பார்த்துட்டே இருப்பார், என்னை பார்த்துட்டே இருப்பார். ஸோ நான் பண்ணுறதெல்லாம் ரசிப்பார். ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர், இந்த நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு, இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆர்கே செல்லுமணி. இன்னைக்கு வந்து என் நண்பனாக இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அதே போல் இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும், ஆர்கே செல்லுமணி ஆகட்டும், இருவருக்கும் அந்த என் நண்பர் பேரரசு ஆகட்டும், அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதையை வந்து என்கிட்ட சொல்லும்போது, நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப நான் வேண்டான்னு சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டைரக்டர் பின்னால் நின்றுருக்காரு. ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன், ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்ட படம் தான் இன்றைக்கி மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, நீங்கள் எல்லாம் பார்க்குற படம் இன்றைக்கு. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை அணுகும்போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் கேட்ட சம்பளம், எனக்கு சம்பளம் கொடுத்துருவீங்க, எனக்கு தெரியும், ஓகே. அதே போல் என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, இந்த 24 கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கு இல்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாம், காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அவர் வந்து எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள். அதாவது வந்து இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வா வாத்தியார்னு ஒரு படம். அதில் வந்து கார்த்தி சார், சத்யராஜ் சார், ராஜ்கிரண் சார், நான் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படி தான், எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம். ஸோ இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த அண்ணாதுரை. அதனால தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சுருக்காங்க இவருக்கு. அதனால் இவருடைய மனைவி பேரில் வந்து இந்த படம் தயாரித்தார். இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்கார். இது போல தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இதுபோல் வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இதுபோல் வந்து இன்னும் எதிர்பார்க்கறது தான். நாங்கள் வந்து சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னும் நிறைய நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார். இன்னும் எத்தனை பேர் உங்ககிட்ட காசு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, காசு சொல்லுவாங்க, இருந்தாலும் முடிவெடுக்க போகிறது நீங்கள் தான். இந்த படத்தில் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய தெரியுது என்னுடைய மனைவி என்றால் படத்தில் என்னுடைய மனைவியை நடித்தாங்க. ஆனால் போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க என்னை வந்துட்டு, ஒரே கத்தியில் 2 உரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றிய தீபா அவர்களாகட்டும், அல்லது சம்யுக்தா அவர்களாகட்டும், அல்லது ஆராதனா நீ சொன்ன கரெக்டாக இருக்குண்டா, இவன் முகத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க எல்லாரும்.
அதனால் ஆராதனை ஆகட்டும் அல்லது இன்னும் இந்த படத்தில் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு என்னுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு நீண்ட வாழ்த்துக்களும் நன்றியும். அது போக இசையமைப்பாளர் இவர் வந்து இவருடைய தகப்பனார் படத்தில் நான் பணியாற்றிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இல்லை, அப்போ வந்து அப்பா தான் மியூசிக் டைரக்டர். இவர் வந்து லண்டனில் ஒரு ஷோ பண்ணோம். நாங்கள் லண்டனில் ஒரு ஷோ பண்ணும்போது தேவா சார் தான் மியூசிக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போது ஒரு பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு. அப்போ தேவா என்ன சொன்னார், என் சன்னு வந்து ஸ்ரீகாந்த் தேவன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இவரையும் கூட கூப்பிட்டு போயிட்டோம். அவங்க 5 பேர் வந்தால் இவர் கூட வந்துடுவார். ஸோ அதனால் அப்பா போட்ட ஞாபகம் சாங் வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஒரு படத்தில் வந்து பாடட்டுமா? நான் கீழே கல்லெல்லாம் ஒன்றும் இல்லையே. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போகிறேன். கூட்டு ரோட்டு சந்தையில் வேட்டி ஒன்று வாங்கிவோம் கோமணத்தை மூட போகிறேன். முத்தழகி பாட்டிக்கு நான் வெத்தலை இடிச்செடுத்து பொக்க வாயில் ஊட்ட போகிறேன். 10 ரூபா டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன். அட நம்மூரு சந்தையிலே எப்போதும் கொண்டாட்டண்டா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு நெட்டுப்பட்டி போக போறேன். இப்படி ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு. இது வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஒருவேளை என்னோட போரா காலமா என்னன்னு தெரியல, நான் பாடினதால அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை போச்சான்னு தெரியல. ஸோ அந்த பாட்டு எழுதினவர் காளிதாசன் ஒரு 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 ரைட்டர் இருந்தார். அப்போ நான் சொல்கிறது வந்து 90s 1991 சொல்கிறேன். ஸோ மிகப்பெரிய விஷயம் வந்து யார் எதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்கே செல்லுமணி சார் சொன்னார், நான் பார்க்குறது ஒரு மாதிரி இருப்பேன், சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன், அதனால் என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான் சார். நீங்கள் வந்து நீங்கள் யதார்த்தமாக வாழ்ந்தீங்க. யதார்த்தமாக ஆர்கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அதே மாதிரி ஆர் உதயகுமார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நான் ஆர்கே செல்லுமணி வந்து ஒரு தடவை ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த நம்ம இந்த இதெல்லாம் கூடார மாதிரி இருக்கும்ல, இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சுட்டு ஜிப் திறந்தால் உள்ளே முடிச்சுக்கலாம், அது அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ளே விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், செல்லுமணி வீட்டுக்கு எதாவது வாங்க போறியா அப்படின்னு. இல்லை, ஷூட்டிங்காக பண்ணுறேன். ஷூட்டிங் பண்ணுறியா? யாருக்காக பண்ணுறேன்? அடிமைச்சங்கிலி ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு. அடிமைச்சங்கிலி படத்துக்காக இங்கே வந்து போகாத காடே கிடையாது. அதில் இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காலை உள்ளே விட்டு படுத்துக்கிறோமாமா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட்டுனா அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் டென்ட் மாதிரி இருக்கும்ல, அது உள்ளே படுத்துக்கணுமாமா. இது வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் சீரியஸாக. நான் செலவு பண்ணி பார்த்துட்டு போடா நீயும் படமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். அந்த படத்தில் அடிமைச்சங்கிலி பார்த்துருப்பேன். அது உண்மையாகவே எங்களை அடிமையாகவே ஆக்கிட்டார். ஆர்கே செல்லுமணி. அதாவது எம்என் நம்பியார் வந்து இவர் எல்லா படத்துலையும் இருப்பார். முதல் படத்துலேருந்து எல்லா படத்துலையும் வந்து எம்என் நம்பியார் இருப்பார். அவர் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், செல்லுமணி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், அவனுக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்னு கேட்டார். ஓப்பனாகவே கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய படத்திற்காக என்ன வேணுமோ அதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை தான் நான் கண்ணுக்கு தெரிஞ்சார். எனக்கு தெரிஞ்சு என்ன வேணுமோ அதை எடுத்தாகணும், அதை எடுத்துடணும், இன்னைக்குள்ளே எடுக்கணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எடுத்தாகணும். அப்போ தான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும். இதனால் நாங்கள் கஷ்டப்படுறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இன்னும் வயசு ஜஸ்டிஸ் அ நம்பர் சார். இன்னும் வந்து ஆர் உதயகுமார் இருக்கார், அவரோட முதல் படம் எங்கூட தான். ஆர்கே செல்லுமணி இருக்கார், அவரோட முதல் படம் எங்கூட தான். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணுறேன்னு சொன்னார். அவருடைய சக்தி பராசக்தின்னு ஒரு படம். அந்த படம் வந்து ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன அந்த படத்தில் வந்து ஹீரோவும் நான் தான், வில்லனும் நான் தான். அவங்களா நல்லா இருக்கும் அந்த படம். சின்ன கரெக்ஷன் சார். நீங்கள் வந்து ஒரு நடிகரை வந்து நடிகராகவே பார்த்துருவாங்க, நகைச்சுவை பண்ணால் நகைச்சுவை பார்த்துருவாங்கன்னு. ஆனால் என்னால் மட்டும் பயங்காட்டவும் முடியும் சார். என்னால் பயங்காட்டவும் முடியும், உங்களை வந்து பயமுறுத்தவும் என்னால் முடியும்.
அது அந்த அந்த கலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்கே செல்லுமணி, இந்த பக்கம் ஆர் உதயகுமார் தான். ஏன்னா வந்து ஆர் உதயகுமார் படம்லாம் வந்து உறுதிமொழி நான் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி கேரக்டர். இப்போவும் நான் அந்த கதையை சொன்னோம்னா இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே, ஏன் இந்த படம் திரும்ப நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன். டாக்டரை நடிச்சார் யாருன்னா சிவகுமார் சார். அவரை பார்த்து கேட்பேன், நான் வந்து பொண்ணை கெடுக்கலன்னு லெட்டர் கொடுங்க. அவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இல்லை நான் இதான் கெடுத்தேன், நான் கொடுத்துருவேன் அப்படின்னு. கட் பண்ணால் வீட்டில் போய் அவர் மனைவியை கெடுத்துருவேன். மனைவியை கெடுத்துட்டு மனைவியை நான் தான் கெடுத்தேன்னு லெட்டர் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஸோ இதான் கதை. ஸோ என்னை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தர் அலைவார். ஸோ என்னை கொலை பண்ணுறதுக்காக ஒரு கொலை வெறியில் ஒருத்தர் சிவகுமார் சார் இருப்பார். பிரபு சாரை போய் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வருவார் இவர் கொலை பண்ணணுன்னு. இவர் கத்தியை மேலே போட்டு பிடிக்கும்போது நான் ஓடிடுவேன். ஏன் குத்தலைன்னு சிவகுமார் சார் கேட்பாரு. இவனை கொலை பண்ணுறதுக்காக நான் தூக்கு மாடிக்கு போனேன் அப்படின்னு சிவகுமார் சார் பிரபு சார் சொல்லுவார் சிவகுமார்கிட்ட. அதாவது என்ன கொலை பண்ணதுக்காகத்தான் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கேன், அவனை கூட்டு வந்து இவர் வந்து இவனை கொலை பண்ணணும்னு சொல்கிறார். இந்த ஒரு கதையை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப 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 லைச்சிட்டு அந்த படத்தில். நான் வந்து அந்த படம் ரொம்ப பிஸியாக அந்த நேரம், பட் ஊட்டி அங்கே இங்கே சுற்றி போய் அந்த அந்த என்னை அலை விட்டான் பாருங்க, அறிவு சிரிக்கிறா பாருங்க உதயகுமார். ஐயோ, தேக்கடியில் கொண்டு போயிட்டு தேக்கடியில் பிரபு சார்ல பாடி பாடி நான் போய் தண்ணி ஊற்றிக்கிறேன், சுடு தண்ணி ஊற்றிக்குவார் அவர். எனக்கு பச்சை தண்ணியில் நடுங்கிட்டு இருப்பேன். இந்த லொடக் பாண்டி மாதிரி ஒருத்தர் இருப்பான், தரணின்னு ஒரு ஒரு டேரக்டர் இருக்கார்ல, மச்சான் பூசிடுறேன் மச்சான் பூசிடுறேன் மச்சான் மேலே வந்து பூசி விட்டுருவான். நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன் ஃபுல். அதாவது என்னன்னா, நடு காட்டில் எங்கள் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. நடு காட்டில் தேக்கடியில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர் உதயகுமார். எனக்கு என்னன்னா, அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ளே எங்களை தள்ளி கதவு மூட்டு காட்டுக்கு ஒரு தோட்டக்கார மாதிரி போயிட்டு வர்றாரு. அவர் கதவை மூட்டிட்டு இந்த கம்பி போடுவாங்கல்ல, அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார். போனாருன்னா அடுத்த நாள் காலை தான் அவர் எழுப்பி கூப்பிட்டு வரணும். ஒரு நாள் எங்களுக்கு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு, நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு முடிஞ்சுது. எனக்கு பிரபு சார் சிவகுமார் சார்க்கலாம். நாங்கள் போய் இவரை எழுப்பி கூப்பிட்டு வந்து கேட்டை திறந்து வெளியில் போகிறோம். நான் சொன்னேன், உதய் இந்த மலை டேயில் பார்த்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்து நீ ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பள்ளனோன்றோம், இந்த இடத்துல ஒரு குடிசை போடுறோம், செட்டு போடுறோம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க. இதை பல்லாவரத்திலே பண்ணியிருக்கலாமாடா, எதுக்குடா இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு உதய் சிரிச்சிட்டு இருக்கா உட்காந்துட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மலைக்கெல்லாம் லைட் பண்ண முடியாது, நாங்கள் அந்த ரோடுக்கு மட்டும் லைட் போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய வண்டுங்க, அந்த காட்டில் லைட்டே பார்த்தது இல்லை. வண்டு வந்து பிஸ்குன்னு அடிக்கும், பிஸ்குன்னு அடிக்கும். இங்கே வந்து அடித்தோடனே அப்படியே நின்றுட்டு நான் வந்து ஃபுல் சகதி, என் ஃபேஸ் தெரியக்கூடாது, கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது. என் ஃபேஸ் தெரிஞ்சுன்னா ஹீரோக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிடும். அவர் தண்ணியில் முக்கி விட்டு எடுக்கும்போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எங்கள் திருவள்ளூரில் வந்து ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ண ஒரு ஃபிஷிங் ஒரு நர்சரி மாதிரி, அதில் வந்து என்னை முக்கி எடுக்கணுமாமா. முக்கி எடுத்தா என் மேலே பூரா புழு ஓடிட்டு இருக்கு, மீன் புழுலாம் ஓடிட்டு இருக்கு. செல்லுபடி நான் சொன்னேன், உதயகுமார் விட்டுரு, பிரபு சார் முக்கிய பாடி எப்படி ஒரு முக்கிய எடுத்துடுற முக்கி எடுக்கிறார் எடை போட்டு. எனக்கு ஐயோ, உண்மையா சொல்ல போனா இன்றைய வரை நான் திரையுலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது இவங்க 2 பேரும் தான். ஏன்னா படாத கஷ்டங்கள்லாம், இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கள்லாம் நடிகர் நான் இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள்லாம் பாராட்டுறீங்க. நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைலேருந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொன்னாங்க இன்றைக்கி. ஸோ அஃப்கோர்ஸ் பெருமையாக தான் இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்கோமா, ஒரு 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா, திரையுலகத்தில் இருக்கோமா. இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம் சார். ஆனால் பணமே வாழ்க்கையாயிடக்கூடாது. பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பணம் கிடையாது, பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம். பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம், மகிழ்ச்சி போயிடும். பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம். நம்மளை பணம் காப்பாற்றுது. நம்மளை காப்பாற்றினா நம்ம சொல்கிறது பணம் கேட்கணும், பணம் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் நீங்கள்லாம் கேட்பீங்க, ஒரு வேளை நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சொல்கிறேன். ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர், இது வந்து நானா
வந்து நானாக வந்து ஒரு ஒரு கல்லாக எடுத்து நானாக கட்டின வீடு, நானாக செதுக்குன சிலைன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ரசிப்போம். ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் சார். யாருமே இல்லை, பின்புலம் கிடையாது, என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்தில். நான், ஆர்கே செல்வமணி, இந்த பக்கம் உதயகுமார், எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது. நான் வந்து செத்து சுண்ணமாயிருக்கேன் சின்ன வயசில். நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும். இப்போல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு நைட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா அச்ச உணர்வு, படித்து முடிச்சிட்டோம், திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆகிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும். என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பார்த்திபன் சார் ஷூட்டிங்கில் இருக்கேன் அந்த வாகினி ஸ்டுடியோவில். நைட்டு வந்து லேட் ஆகும் சார்னு சொல்கிறாங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல சார், எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 10:30 11 ஆகிடும் சார். சரி பரவாயில்ல, 11:30 ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களுக்கு முடிஞ்சுது சார் அப்படின்றார். முடிஞ்சுது அப்படின்னு 8:30 மணி இருக்கும், 9 மணி இருக்கும். முடிஞ்சுது அப்படின்னு, முடிஞ்சுது சார் உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு போய்ட்டு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன், முடிஞ்சுது சார்னு சொல்கிறாங்க. சரி சார், தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன் பார்த்து சார் சொல்கிறேன். பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வரார். ஓடி வந்து, சார் நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார், ஃப்ரீ பண்ணுறாரு என்ன. நாளைக்கு வேணாமா உங்களுக்கு? வேண்டாம். அப்படியே சார், நாளன்னைக்கு வேண்டாம் சார். ஸோ நைஸ், தேங்க்யூ. இன்னொரு ஃபோன் வருது எனக்கு, அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 hours முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு 2 daysக்கு அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 daysக்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு, என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. என்னை விட அதிகமாக நேசித்தவர் எங்கள் அப்பா. இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நன்றாக, நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அவரும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அன்றைக்கி நைட் பௌர்ணமி தான், இந்த பௌர்ணமி விழா நடக்குது, இந்த பாமக விழா நடக்குது. அந்த விழாக்கு நான் போயிட்டுருக்கேன். அந்த விழா தாண்டி தான் மகாபலிபுரம் வழியாக இந்த பக்கம் போனால் ஈஸியாக போயிடலாம். ஸோ நான் வீட்டுக்கு போய் தான் கிளம்பி போகிறேன். அப்போ எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம், உங்கள் கூட இருக்குன்றதுக்காக ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்கிட்ட. மறைந்த என்னுடைய தகப்பனார் தேங்க்யூப்பா. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயமா மாறும். இன்றைக்கி ஆர்கே செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஒரு சராசரி நடிகன் இன்றைக்கி எங்களை முடிவு பண்ணுறது, என்ன முடிவு பண்ணுறது குறிப்பாக சொல்லலாம். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். இந்த படம் பார்த்தீங்களா, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல், என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேற யாராவது வேணாம். ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேறு வழி தெரியல சார். எனக்கெல்லாம் வேறு வழி தெரியல உண்மையாகவே. இந்த மெட்ராஸ்கா இந்த படத்தில் நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் லீட் ரோல், கதாநாயகன் கிடையாது, கதையினுடைய நாயகன், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து கலையை கலையாக பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க, ரொம்ப நேர்மையான பேச்சு, நானும் ரசித்தேன் அந்த பேச்சு. திரையுலகத்தில் இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம், இன்றைக்கி நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கும், அதில் 10 பேர் தான் வேணும்னா 10 பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் தயவு செய்து ஆர்கே செல்வமணி போல், உதயகுமார் போல், பேரரசெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான்.
இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய சாபக்கேடா என்ன காரணம்னு தெரியல, ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுலேயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த ஓடுற குதிரை என்றைக்குமே ஓடுன்ற மாதிரி அதில் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நாங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு முடித்தோன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய இயக்குனர் தான். எனக்கு டைமே கொடுக்க மாட்டார். எனக்கு டைம் கொடுக்காம அவர் ப்ராமோட்டிங் பண்ணுறத நான் பேசுவேன். இது ஒரு சீனாக இருக்கும். நானும் முனிஷ்காந்தெல்லாம் பண்ணியிருப்போம். இந்த சீனாக இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேச நான் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா தெலுங்கு படம் பண்ணி எனக்கு பழக்கம், அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமோட் பண்ணுவார். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யும் போது மழையில் அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். முடிச்சாகணும், முடிச்சுட்டு போகணும். உடனே போகணும். ஒரு 1 ஹவரில் ஷிஃப்டிங். ஒரு நாளைக்கு 5 சீன் 6 சீன் எடுப்பார் டேரக்டர். இவருக்காக நானும் ஒத்துழைச்சேன் இவருக்காக. என்ன பரவாயில்ல சார், பரவாயில்ல, நீங்களே பண்ணுங்க. இந்த ஆனந்தராய் தான் இந்த படத்தில் பார்ப்பீங்க நீங்கள். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. இந்த கதை காலம் ரொம்ப புதுசாக இருக்கும். இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்கள் மனசாட்சிக்கு தோன்றினால் நீங்கள் நல்ல படம்னு எழுதுங்க. கண்டிப்பாக வந்து என் பத்திரிகை நண்பர்கள், இந்த ஊடக சமுதாயம் வந்து 4 தூணில் ஒரு தூண் மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதா இன்றைக்கி நல்ல படமா கெட்ட படமா. நல்ல படம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். நல்ல படத்தை நீங்களும் வரவேற்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த தயாரிப்பு நிர்வாகி வரை, இன்றைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து இன்றைக்கி பிஆர்ஓலேருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின என்னுடைய சகோதரி ரோகிணி, அவங்க உள்ள சொன்னாங்க, பேரை மறந்துட்டேன். என்னுடைய பாருங்க, என்னோட மகளாக நடித்தாங்க அவங்க படத்தில். ஆனால் அவங்க பேரே நான் இன்னும் ஞாபகம் வச்சுக்கல. பேர் கேட்டு ஞாபகம் வச்சுக்கல. ஆராதரான்னு பேர் சொன்னாங்க அவங்க என்கிட்ட. இப்போ தான் பேரே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதான் என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். நம்மளே தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். இது வந்து உங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய கைத்தட்டலும் வரவேற்பும் தான். இதை நான் பேசின ஒரு கலைஞனுக்கு உங்களை போன்ற ஒரு நல்ல வார்த்தை, நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. நாங்கள் வந்து பழகிட்டோம். நல்ல படமா கெட்ட படமா, நல்லா ஓடிச்சுன்னா நல்லா ஓடிச்சு, ஓகே, வேறு வேலையை பார்க்கலாம். நல்லா ஓடலனாலும் அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்படி நினச்சிட்டு போகிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி நல்ல படம், இதை வாழ்த்தணும், வரவேற்கணும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு, இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மேடை மேலே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார். அதுதான் எப்பவுமே பயப்படுவேன், இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணும்னா எல்லார் பேரும் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இதில் ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சாருக்கு தான், டேரக்டருக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோட சிஸ்டர் விஷ்ணுபிரியா. இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லனா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப அழகான கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார் கிட்டலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன்? ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். அண்ட் அண்ணே ஆனந்தராஜ் அண்ணே, அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க. முந்தா நேரத்து கூட போயிருந்தேன். நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டர் ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா 18 19 வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதானே டிஃப்ரென்ஸு. எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம், நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம். ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு, நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து, சொல்லவே வேணாம். மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல். அண்ட் தீபா சூப்பரு.
அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க, கொஞ்ச நேரம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது. எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அந்த அதெல்லாம் மறந்துடுங்க, படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட வந்து சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். மேடையில் இருக்கும் ஆர்கே சுலைமான் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உதயகுமார் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டர் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா பட்டி தொட்டி எல்லா இடத்துல தெரியறதுக்காக காரணம் வந்த எங்கள் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி சார். சிவகாசி படம் வந்து இன்ன வரைக்குமே இன்னும் பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நேரத்தில் பேர் எழுதி தான் படிக்க தெரியல. இல்லை கண்ணன் ஸ்பெல்லிங்கு. ஃபைட் மாஸ்டர் நம்ம டேஞ்சர் மணி ப்ரோவுக்கு, அப்புறம் வந்து எடிட்டர் தேவராஜ் பிரதருக்கு, அப்புறம் வந்து அசோக் குமார் கேமராமேன் சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த அக்கா ஷக்கிலா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் வந்தாலே இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தீபா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி. அதாவது பாடலுக்கு வந்து இட்டு காரணம் வந்து டியூன் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து படத்துலேயே ரெண்டே சாங் தான் இருந்தது. பட் 2 சாங்குமே நல்லா முடித்தோம். ஒன்று டாம் சாங்கு, ஆனந்த் சாரோட சாங்கு, அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஆக்சுவலாக 2 சாங்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு. கு கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் படம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆராத்தியா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 minute 1.5 minutes வரைக்கும் மியூசிக் மட்டும் போகிற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு சேசிங் ஆக்ஷன் அப்படியே போகும்போது ஒரு சின்னதாக ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். முகுந்தன் சார் ஏற்கனவே கொஞ்சம் மெயினாக சொன்னது கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குது, இது 3வது சாங்காக ஆட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருமானு போது நான் அதெல்லாம் சொன்னேன், சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சாங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் 3வது அந்த கிட்டார் சாங். ஆக்சுவலாக அது மாதிரி நான் வந்து ஒரு சில படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், மாண்டேஜ் வச்சு பண்ணி. அந்த குத்து படத்தில் என்னை தீண்டி விட்டாய், எங்கே இருந்தா என்ற படம் வந்து தென்னாவட்டு படத்தில், அது மாதிரி இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஆக்சுவலாக அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு அந்த சாங் போடல, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எண்டில் வரும். ஆக்சுவலாக அப்புறம் வந்து இந்த முகுந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வாங்க சார், முதல் படம் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. பலத்த கரகோஷம் கொடுங்க எங்கள் டைரக்டர். அதாவது ஒரு படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஆக்சுவலாக ஆக்ஷன் இருக்கும், சேஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே. அதாவது சாங்னா ஹிட், ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கு, லவ் சாங், எல்லாமே இருக்கு. ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக தேங்க்யூ முகுந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடக்கிறதுக்காக நம்ம பிஆர்ஓ சதீஷ் அவருக்கு நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. மெயின் வந்து இந்த படத்தில் ஆர்ஆரும் நல்லா பேசப்படும், அதுக்கு சமீப்தா மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆனந்த் சார் ஆக்டிங் பற்றி சொல்லே ஆகும். அதாவது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவர் சாரோட, அதாவது நான் ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனால் பாக்கியம் தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜா சார் அவர் கூட அவரோட இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்பா மியூசிக் பண்ணியிருக்காரு, ரகுமான் சார் மியூசிக் பண்ணி, எஸ் ஏ ராஜ்குமார் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, சிற்பி சார், எல்லாரும் பண்ணுற வரிசையில் நானும் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார், உங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஸோ உங்களோட ஆக்ஷனுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வரணும்னா அது வந்து சமீதா மேம் சூப்பராக சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ அது ரொம்ப இந்த நேரத்தில் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓப்பனிங் சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப புது சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க, எல்லாமே நல்ல பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறது, எங்கள் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி சார். முதல் படம் எடுக்கிறீங்க சார், நான் சொல்கிறேன் சார், இதே சினிமாவில் நீ கண்டினியூஸாக மூவிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க சார். ஆக்சுவலாக அந்த அன்பு தான் சார் உங்களுக்கு. அதே பிரியாணி மறுபடியும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா அதாவது வேலூர்லேருந்து பிரியாணி கொண்டு வரது இயல்பு தான். ஆக்சுவலாக
ஆற்காடுலேருந்து பிரியாணி கொண்டு வரது ஓகே தான். இப்போ கவிஞர் சொன்ன மாதிரி எங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வர்றாரு பிரியாணி, ஏன்னா சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு 4 hours ஏசியே இல்லாமல் வராருன்னா எவ்வளோ பெரிய மனிதர் ஆக்சுவலாக. இது மட்டும் இல்லை, அதாவது இந்த படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் அரங்கம் நடந்த மாதிரி நல்ல பலகத்தை கரகோஷம் கொடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ மீடியா பீப்புள், ப்ரெஸ் எல்லாரும் இந்த படத்தை நல்லா பலமாக எழுதுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் இவெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் வந்து மூவி டீம், அதனால் நாங்கள் வந்தே ஆகணும். பட் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாத ட்ராவலில் இன்றைக்கி தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவைட் டைப். இந்த காலத்தில் வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லவுடாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. எங்கள் செட்டில் யாருக்குமே எந்த குறையும் வைக்கல. ஸோ யூ வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டாக இருக்குது. ஈரோட்லேருந்து எங்களுக்கு சுட சுட, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ சாரி, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ நாங்கள்லாம் லஞ்சு அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் டைரக்டர் சார் முகுந்தன், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். முழுக்க முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, பர்ஃபெக்டாக சொன்னாங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லாரும் வருவாங்க. அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அதனால இவங்களை காசு பண்ணால் வேலைக்கு ஆகாது நல்லா இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பராக இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அது ஹீரோ ஆனந்த்ராஜ் சார், வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் எனி ஒன் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் இந்த சீன், இந்த செட். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். எங்கள் ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரையும் கலகலர் வைப்பார். அவரை வில்லனாக தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஹீ இஸ் அ ட்ரூ ஹீரோ இன் அவர் செட்ஸ். அண்ட் அசால்ட்டாக பண்ணிட்டாரு அவர். when I saw him acting பர்சனில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் ப்ரெசன்ஸ் இஸ் அ ஹோல் அதர் லெவல். அண்ட் சூப்பர் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா சார், மியூசிக் வந்து வேற லெவல். இப்போ வந்து நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு. லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட். எங்கள் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, சாங்ஸாக இருக்கட்டும் சரி, வேற லெவலில் வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் குடோஸ் டு எடிட்டர், வேற லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கிலா படத்தில் இருந்தாலே நோட்டெல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலையும் வேற லெவலில் காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் இட்.
தீபாக்கா சொல்லவே வேணாம், அவங்க ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் வேற லெவலில் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஃபர்கெட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கௌஷல்யா, ஆல் ஆஃப் தெம். டீமே சூப்பராக இருந்தது. நம்ம கேமராமேன், எவ்ரி ஒன் இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். எங்களோட பெஸ்ட்டு எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 100 கோடி படம் மாதிரி. எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் உங்களை பயங்கரமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் டு டேக் திஸ் மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்தில் கண்டென்ட் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தோ நான் ஆல்ரெடி படத்தில் நடித்தாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி, என்ஜாய் த மூவி அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. யா அண்ட் முக்கியமாக இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர் இருந்தது வந்து சதீஷ் பியாரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆமாம், அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் are you interested? ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஹாவ் கிரேட் ஈவினிங். சில பேர் பேசுறத மட்டும்தான் பேச விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ரசிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரசனை உள்ள அக்கா தீபா அக்கா, வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்க்குறேன். நானும்மா சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தேன்மா. அவருக்கு வளைவியா இப்ப நான் அடிச்சிருக்கிறது. நிஜமானவே நானும் சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தர். நம்ம ஆமா, படத்துலதான் வில்லை, நிஜத்துல அவர் வந்து ஒரு குழந்தைம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க. வந்தோடனே வந்து தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையில அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அம்மாலாம் வந்து அக்கா, அம்மாலாம் அடிபடும். அது சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா, கரெக்டு தான். அதனால அக்காவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் வந்து ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இததான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லல. ஆமா, இந்த 3 விஷயத்த தான் இதுல வந்து, அதாவது ஒரே கத்தியில வந்து ஒரே உரையில 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதுல எல்லாம் சொருவலாம், எல்லாம் நடக்கும்ன்றதுதான் இந்த படத்துல இன்னும் காமெடியா சொல்லியிருக்கிறாங்க. நான் நடிச்சதை பத்தி சொல்லும்போது, ஊர்ல விளையாட்டா கிராமத்துல சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. ஒருத்தி நேரா ஓடி வந்து இலைய போட்டான், இன்னொருத்தி சோத்த போட்டான், இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊத்துனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சா. இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான். நான் வந்து முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊத்துனேன், இக்குழம்ப மட்டும் தான் திங்கணுங்கிறா. இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறை போட்டேன், நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறா.
இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பிசைய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க. அதனால 2 வச்சுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல நல்லா தான் இருக்கும், போக போக தான் அது கத்தி கழுத்து இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும். அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் அன்னைக்கு போன தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துட்டேன். அது ஒப்பிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு. அதனால் நீங்கள் எல்லாரும் தவறாக எடுத்துக்கிடாமல் அந்த பாட்டை இன்னொரு முறை தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன். அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி, காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், இரவும் துஞ்சாது என் கண். இதான் ஔவை பிராட்டியவருடைய பாடல். அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு. எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. ஒரு 1000 வாட்டி இதை படிச்சிருப்பேன். இப்போ கரெக்டாக ஒப்பிச்சிட்டெல்லாம் இதுக்கு நீங்கள் கை தட்டிருக்கணும். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டை நான் மறந்துட்டேன். அதனால இந்த தடவை சொன்னேன். உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது. அதுக்கு வந்து முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒன்று சொல்லணும், தைரியமாக ஒரு விஷயத்த பேசாத பேசல வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவா மேடையில் சொல்கிறேன். கோவம் வருதா மனசுக்குள்ள வச்சுக்க, ரூமில் வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்கில் சொல்லல வச்சுக்க, படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில் வந்து நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு போயிடுவேன். இப்போ தீபாக்கால் நடிக்கிறேன்ல அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்க. ஆனால் உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேம்மா. ரொம்ப தைரியமான ஸ்பீச். அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் இந்த படத்திற்காக கடுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறையினருக்கும் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்லுமணி சார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி பேரரசு சார் அவர்களே, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியினுடைய இசை வெளியீட்டு விழாவின் இசை நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய பாடலாசிரியர் கு. கார்த்திக் சார் அவர்களே மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு முகுந்தன் சார் அவர்களே, இந்த படத்தின் நாயகன் ஆனந்தராஜ் சார் அவர்களே, இந்த படத்தினுடைய ஹீரோயின் சமிக்தா மேடம் அவர்களே, தீபா மேடம் அவர்களே, ஆராத்யா மேடம் அவர்களே, ஷகிலா மேடம் அவர்களே, அஷ்மிதா மேடம் அவர்களே மற்றும் எடிட்டர் தேவராஜ் சார் அவர்களே, ஆர்ட் டைரக்டர் ராகவா குமார் அவர்களே, ஷர்மிளா மேடம் அவர்களே, சரிதா மேடம் அவர்களே, ஸ்டென் மாஸ்டர் டான்சர் மணி அவர்களே மற்றும் இந்த படத்திற்காக மிக குறுகிய காலகட்டத்தில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இயல்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திய ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும் சமிக்தா மேடம் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு ஒரு பேக் போனாக பின்னணி இசையில் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, இந்த படத்தினுடைய பாடல் வரிகளில் சினிமாவுக்காக மட்டுமல்லாமல் நடைமுறை நடக்கக்கூடிய விஷயங்களையும் பின்வரும் காலங்களில் இந்த படத்திற்கு இசையிலே
ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரிகளை அமைத்து கொடுத்த கு கார்த்திக் சார் அவர்களுக்கும், கேமராமேன் திரு அசோக் ராஜ் அவர்களுக்கும், மற்றும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த படத்தை சொன்னபடி இயக்கி கொடுத்த இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏஎஸ் முகுந்தன் சார் அவர்களுக்கும் வணக்கத்தோடு மட்டுமல்லாமல் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு படம் எடுப்பவருக்கும் ஒரு கனவு இருக்கும். சினிமா என்பது கனவு தொழிற்சாலை. ஒரு வருஷத்துக்கு 240 படங்கள் வந்தாலும் அதில் 5% படங்கள் தான் வெற்றி பெறுகிறது என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனாலும் வருஷத்துக்கு வருஷம் படம் எடுப்போருடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திரைப்படத்தின் மீது தங்களுக்கு இருக்கின்ற ஒரு பாதிப்பு, ஒரு பற்று என்று சொல்லலாம். வேறு எந்த துறையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திரைத்துறையிலே இதை எதிர்பார்க்க முடியும். அதனால்தான் தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. படங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலையில் படத்தை பார்க்கின்ற இடத்தின் வேணால் மாற்றம் இருக்கலாம். ஒரு காலகட்டத்திலே தியேட்டரில் பார்த்தவர்கள் இன்றைக்கு ஓடிடியிலும் சேட்டலைட்டிலும் பார்க்கிறார்கள். ஆனால் படம் பார்ப்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே தான் தயாரிப்பாளருக்கு படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. இந்த படத்தினுடைய கதையை விவாதிக்கும் போது நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய, நாம் அன்றாட காணக்கூடிய செய்தித்தாள் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் ஒரு தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, சமூகத்தில் மட்டுமல்ல, ஒரு ரவுடி சாம்ராஜ்யம் எப்படி சரியும் என்பதை ஒரு கற்பனையாக, இது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கலாம், அல்லது ஒரு நடக்காத விஷயத்தை நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என விவாதிக்கக்கூடிய சம்பவமாக, நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாறுபட்ட கதைக்களம் நிச்சயமாக இந்த படத்திற்கு உண்டு. இது நிச்சயமாக மக்களிடையே சென்றடையும். இந்த படத்தின் மூலமாக ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜ் மக்களோடு நிச்சயமாக கனெக்ட் ஆகும் என என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற ஊடகத்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.